இந்த டாலுக்கு எப்படி ரோஸ் செய்யலான்னு பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். ரொம்ப சிம்பிள் தான். டோட்டலாக 40 செயின்ஸ் போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40. டோட்டலாக நம்ம 40 செயின்ஸ் போட்டாச்சுங்க. 40 செயின்ஸ் போட்டு அப்புறம் திருப்பருக்கு ஒரு செயின் போடுவோம் இல்லைங்களா, அது 41 ஆச்சு. இப்போது இந்த ஃபஸ்ட் இதை விட்டுட்டு செகண்ட் இதில் வந்துட்டு நம்ம எப்போ நார்மலாக வந்து சிங்கிள் க்ரூஷே போடுவோம் இல்லைங்களா, அதே போல் எல்லா ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு விட்டு ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள், இந்த அப்பர் லூப் வழியாக தான் விடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செயின் இருக்குங்களா, அந்த செயினில் இந்த மேலே இருக்கிறதுல இப்படி விடுறோம். விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, நார்மல் சிங்கிள் க்ரூஷேங்க. இது வந்து உங்களுக்கு அமிகுருமி சிங்கிள் க்ரூஷே இல்லை, நார்மல் சிங்கிள் க்ரூஷே. இந்த செயினில் இப்படி விடுறோம், இப்படி எடுத்துகிட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா, இதே போல் போட்டு வரணும். டோட்டலாக நம்மளுக்கு இங்கே வரைக்கும் போட்டு வரங்க. டோட்டலாக 40 சிங்கிள் க்ரூஷேஸ் வரணும். பாருங்கள், 40 சிங்கிள் க்ரூஷேஸ் போட்டு வந்தாச்சு. ஓகேங்களா, அடுத்தது செயின்ஸ் பாருங்கள் எவ்வளோ போடுறேன்னு பாருங்கள். இது வந்து ரோஸ் வந்து உங்களுக்கு இன்னும் நீளம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாக வேணுனாலும் கம்மி பண்ணலாங்க. உங்களுக்கு வந்து கவுண்ட்ஸ் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும், ஆட் நம்பராக இருக்கக்கூடாது. ஈவன் நம்பர்னால் ரெட்டப்படையாக இருக்கணும். ஓகேங்களா, பாருங்கள் இப்போ நான் 40 போட்டிருக்கேன். நீங்கள் 34 போடலாம், 36 போடலாம், 38 போடலாம், 42 44 46 அப்படி எவ்வளோ வேணாலும் போடலாங்க. இப்படி நீங்கள் செயின்ஸ் போட்டு சிங்கிள் க்ரூஷே போட்டு முடித்ததையும் நல்லா பார்த்துக்கோங்க. 5 செயின் போடுறேன். 1 2 3 4 5 செயின்ஸ் போட்டு நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்புறோம். அப்படியே திருப்பி ஒரு சுற்றி நம்ம எந்த இடத்துல செயின்ஸ் போட்டோமோ பாருங்கள், இங்கே தான் இந்த செயின்ஸ் இது போட்டிருக்கோம். அதே ஸ்பேஸில் வந்து உள்ளே விட்டு, அதே ஸ்பேஸில் சேம் ஸ்பேஸில் தான் உள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரூஷே. இப்போ இந்த பொசிஷன் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு வி ஸ்டிச் மாதிரி வந்திருக்குங்களா, அதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, மறுபடியும் ஒரு செயின் மட்டும் போடுறோம், அப்புறம் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம். தேர்டு ஸ்டிச்சில் வந்து ஒரு வி ஸ்டிச்னா ஒரு டபுள் க்ரூஷே, 2 செயின், அந்த சேம் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு டபுள் க்ரூஷே. வி ஸ்டிச்னால் நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். வி ஸ்டிச்னா என்ன பண்ணுவோம், ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு டபுள் க்ரூஷே, 2 செயின், இன்னொரு டபுள் க்ரூஷே, அதுக்கு பேர் தான் வி ஸ்டிச். ஓகேங்களா, அடுத்தது ஒரு செயின் போடுறேன், ஒரு சுற்றுறேன், 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறேன். தேர்டு ஸ்டிச்சில் வந்து வி ஸ்டிச், ஒரு டபுள் க்ரூஷே, 2 செயின், சேம் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரூஷே. ஓகேங்களா, பாருங்கள் வி ஸ்டிச்சஸ் மாதிரி வருதுங்களா. ஒரு செயின், ஒரு சுற்றுறேன், 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறேன். தேர்டு ஒனில் வி ஸ்டிச், டபுள் க்ரூஷே, 2 செயின், டபுள் க்ரூஷே. ஓகேங்களா, ஒரு செயின் போடுறேன், 2 ஸ்கிப் பண்ணுறேன், மூணாவது இடத்துல வந்துட்டு வி ஸ்டிச் போடுறேன். ஓகேங்களா, இதே போல் நம்ம லாஸ்ட் வரைக்கும் போட்டு வரணும். ஓகேங்களா, நம்ம சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த 40 இது சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். நான் லாஸ்ட்டுக்கு வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, லாஸ்ட் இது ஸ்பேஸ்க்கு வந்தாச்சு. நம்ம ஈவனாக கவுண்ட் பண்ணி செயின்ஸ் போட்டோம்னா பாருங்கள், லாஸ்ட்டில் 2 இது விட்டுட்டு லாஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நம்மளுக்கு ஒரு வி ஸ்டிச். எப்போவுமே லாஸ்ட்டு ஸ்டிச்சில் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் போடும்போது லாஸ்ட்டு ஸ்டிச்லேயும் நம்ம ஒர்க் பண்ணணும், அப்போ தான் வந்து ஸ்பேஸ் விடாமல் இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள், விட்டு இந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சில் விட்டு அங்கேயும் ஒரு வி ஸ்டிச். ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ முடிஞ்சது. ஃபஸ்ட்டு செயின் போட்டோம், அப்புறம் எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டோம், அப்புறம் வி ஸ்டிச் போட்டோம். ஓகேங்களா, இப்போ அடுத்தது 2 செயின்ஸ் மட்டும் போடுங்க. 2 செயின்ஸ் மட்டும் போட்டு நம்ம இதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ எல்லா வி ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒர்க் பண்ண போகிறோம். வி ஸ்டிச் உங்களுக்கு பார்த்தாவே தனியாக தெரியுதுங்களா, பாருங்கள், வி ஸ்டிச்சஸ். இந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே 5 டிசி, இந்த 2 செயின்லாம் கவுண்ட் இல்லைங்க, 5 டிசி போடணும். 1 2 3
4 5 5 டிசிஸ் போட்டுட்டு இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் போட்டோம் இல்லைங்களா, ஒரு செயின் கொடுத்து ரெண்டை வந்து ஸ்கிப் பண்ணோம் இல்லைங்களா, இந்த ஸ்பேஸ் இது வி ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ், இதில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த வி ஸ்டிச்சுக்கு அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயினில் எதுவும் போடாமல் டைரெக்டாக அடுத்த ஸ்டிச்சுக்கு வந்துடுங்க. அடுத்த வி ஸ்டிச்சுக்குள்ளே 5 டிசி 1 2 3 4 5 போட்டு அதுக்கு அடுத்ததில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அந்த ஸ்பேஸ் ஒரு செயின் போட்டோம் இல்லைங்களா அதில். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக வரும், பெட்டல்ஸ் வந்து இப்படி தனித்தனியாக பிரிஞ்ச மாதிரி வரும், அதனால தான் ஸ்லிப் ஸ்டிச். வி ஸ்டிச்சுக்குள்ளே என்ன பண்ணணும், வி ஸ்டிச்சுக்குள்ளே 5 டிசி 1 2 3 4 5 போடுறோம். செயின்ஸ் எல்லாம் எதுவுமே போடலை. அந்த ஸ்பேஸ் இடத்துல வந்து இப்படி உள்ள ஹூக்கை விட்டு அப்படியே த்ரெட்டை இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஒரு சுற்றி அப்படியே டைரெக்டாக இந்த வீக்குள்ளே வந்து 5 டிசிஸ் அதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக போட்டுவாங்க. பாருங்க லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. 2 3 4 5 அடுத்ததில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். பாருங்கள் கடைசியில் நம்மளுக்கு ஒரு வி ஸ்டிச் வந்திருக்கு, அதுக்குள்ளே 5 டிசிஸ் 1 2 3 4 5 டிசிஸ் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக த்ரெட் விட்டுருங்க. நம்மளுக்கு அந்த ரோஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு த்ரெட் வேணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சமாக த்ரெட் விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஹூக் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒன்ஸ் அப்படியே இப்படி உள்ளே இழுத்து அப்படி இங்கே நாட்டு விழுந்துடும். ஓகேங்களா, பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரோஸ் இருக்கு இல்லைங்களா, பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும், உள் சைடு இப்படி ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும், பண்ணி முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடணும். ஓகேங்களா, இதே போல் நம்ம இந்த டால் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 9 to 10 பீசஸ், ஏன்னா ஹெட்டு வந்து நம்ம எவ்வளோ பேர் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரோஸஸ் செய்யணும். ஓகேங்களா, பாருங்கள் இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 நான் வந்து 8 ஃப்ளவர்ஸ் செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளவர்ஸ் அந்த நம்ம வந்து அந்த டால் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த டாலோட ஹெட்டை வந்து நம்மளுக்கு கவர் பண்ணணும். நான் அதிகமாக ஃப்ளவர் செய்யல, ஒரு 6 ஃப்ளவர் தான் செஞ்சுருக்கேன். அடர்த்தியாக வேணும்னா நிறைய ஃப்ளவர் செய்யலாங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக செஞ்சால் போதும். பாருங்கள் இதை பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது நம்ம எப்படி சுற்றிட்டு வரணும்னு பாருங்கள். இப்படி உள் பக்கமாக தான் சுற்றிட்டு வரணும். பாருங்கள் இந்த ஸ்டிச்சிங் பார்ட் வந்து கரெக்டாக வரணும், தெரியுதுங்களா. இது இப்படி கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம உள்ளே விரிச்சு விட்டுக்கலாம். சரிங்களா, பாருங்கள் வச்சுட்டு ரொம்ப நல்லா தைக்க வேண்டியது இல்லைங்க, ஒரு அளவுக்கு இப்படி தைச்சா போதும். இப்படி நாட் போட்டு விட்ருங்க. மாதிரி விரிச்சு விட்டுக்கலாம். ஓகேங்களா, இதே போல் இந்த எல்லா ஃப்ளவர்ஸும் தைச்சி வைங்க. பாருங்கள் லீஃப் எப்படி செய்யலான்னு பாருங்கள். லீஃபுக்கு நார்மலாக நான் இந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் திக்காக இருக்கிற த்ரெட் எடுத்துக்கோங்க. நீடில் வந்து 2.5 mm தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கம்பி எடுத்துக்கோங்க. இந்த கம்பி வந்து சில்வர் ஆர் கோல்டன் கலர், எந்த கலராக இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா, இப்போது 10 செயின்ஸ் போடுங்க. செயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸாகவே போடுங்க, ரொம்ப திக்காக போட வேண்டாம். திக்கானா இழுத்து போட வேண்டாம், கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கட்டும். 1
1 10 செயின்ஸ் போடுங்க 2 3 4 5 6 7 8 9 10 10 செயின்ஸ் போட்டோம். அப்படியே வந்து இந்த 10th செயின் போட்டோம் இல்லைங்களா, அதை விட்டுட்டு இந்த 9th செயின் போட்டோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு சுற்றி அடுத்ததில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரூஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரூஷே, அதுக்கு அடுத்ததுலேயும் டபுள் க்ரூஷே, 4 டபுள் க்ரூஷே போடுங்க. 1 2 3 4 4 டபுள் க்ரூஷே போடுங்க. மறுபடியும் அடுத்தது ஒரு ஹெச்டிசி, அதுக்கு அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா, மொத்தமாக 10 செயின்ஸ் போட்டு வந்தோம். 10 செயின்ஸில் அந்த 10th செயினை விட்டுட்டு திருப்பி 9th செயினில் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டோம். 8th செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரூஷே போட்டோம். அப்புறம் அடுத்தடுத்த செயினில் 4 டபுள் க்ரூஷேஸ் போட்டோம். அப்புறம் ஒரு ஹெச்டிசி, அதாவது ஹாஃப் டபுள் க்ரூஷே, ஒரு சிங்கிள் க்ரூஷே. இப்போ லாஸ்ட் ஒரு செயின் நம்மளுக்கு மிச்சம் இருக்குங்களா, இந்த செயினில் 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 1 2 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே போடுறோம். போட்டு அப்படியே டேர்ன் பண்ணுறோம். டேர்ன் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரூஷே, அப்புறம் அதுக்கு அடுத்ததில், அதாவது இங்கே நம்ம இங்கே வந்து டிசி பண்ணியிருந்தோம்னா இதுக்குள்ளேயும் நம்மளுக்கு டிசி தான். 4 டிசி. 1 இந்த பிசுறான இந்த த்ரெட்டு இப்படி உள்ளே வச்சுருங்க. 2 3 4 4 டபுள் க்ரூஷே, அப்புறம் ஒரு ஹெச்டிசி, அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா, இதை போட்டுட்டு அடுத்து ஸ்லிப் ஸ்டிச் எதுவும் போட வேண்டாம். அடுத்து இந்த கம்பி இருக்கு இல்லைங்களா, இந்த கம்பியை கட் பண்ணவும் வேண்டாம். நான் இந்த மாதிரி நம்ம கிட்டு வாங்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கம்பி கொடுத்துருப்பேங்க. ஒரு 6 கம்பி அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இந்த கம்பி வந்து நம்மளுக்கு ஒரு பஞ்சாக தாங்க கிடைக்கும். இது கொஞ்சம் ரேட் அதிகம் பாருங்கள், அதனால் நிறைய வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்குங்களா. இப்போது பாருங்கள், ரொம்ப தள்ளி கம்பி விடாமல் இப்படி பக்கமாகவே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. கம்பியை இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு பாருங்கள், இந்த கம்பிக்குள்ளே வந்துட்டு கம்பி இப்படி உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு சிங்கிள் க்ரூஷே. அதே மாதிரி இந்த கம்பியை வச்சு தான் நம்ம இந்த கம்பி ப்ளஸ் இந்த செயின் இந்த ரெண்டுக்குள்ளேயும் விட்டு இப்படி பண்ணணும். சுற்றியும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. அந்த கம்பியை வச்சுக்கோங்க. கம்பியை வச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், இது கம்பிக்கு மட்டும் இல்லைங்க, ட்ரெஸ்ஸுக்கு ப்ளஸ் ஃப்ளவருக்கு எல்லாத்துக்குமே நம்ம இது கொடுக்கலாம். கொடுத்தோம்னா அப்படியே அந்த ஷேப் வந்து கரெக்டாக நம்ம எந்த ஷேப்புக்கு வேணும்னோ அந்த ஷேப்புக்கு திருப்பிக்கலாம். பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. ஆனால் நம்ம ஒர்க்கு முடிச்சுட்டு கடைசி சுற்று வரும்போது தான் நம்ம இந்த கம்பி வந்து கொடுக்கணும். பாருங்கள், நான் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டு வரேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த கம்பி வழியை சுற்றி எடுத்துகிட்டு வர்றது போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். கம்பி வழியை எப்படி சுற்றலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா, பாருங்கள். போட்டு முடிச்சாச்சு. ஓகேங்களா, இப்போது லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஓகேங்களா, ஸ்லிப் ஸ்டிச் போட்டு பாருங்கள், இதுதாங்க கம்பியோட இது. கம்பி நல்லா லூஸாக விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போது நம்ம லீஃபை பாருங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்படி ஷார்ப்பனும் பண்ணலாம். பாருங்கள், லீஃப் வந்து இப்படி ஷார்ப்பனும் பண்ணலாம். பாருங்கள், இப்படி ஷார்ப்பும் பண்ணலாம், இப்படி ரவுண்ட் லீஃபாகவும் பண்ணலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
பாருங்கள், கம்பி மட்டும் அளவாக இந்த அளவுக்கு உள்ளே விட்டிங்கன்னா போதும். விட்டுட்டு பாருங்கள், நல்லா சிசர் வச்சு இந்த கம்பி கட் பண்ணுறதுக்கு தனியாக சிசர் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு த்ரெட்டையும் கட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எல்லாம் ஒட்டை தான் வைக்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு வந்து இது தேவையில்லை, நூல் தேவையில்லை ஸ்டிச் பண்ணுறதுக்கு. பாருங்கள், விட்டாச்சு. எனக்கு வந்து த்ரெட் வந்து நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுக்காக நான் இப்படி விட்டுருக்கேன். ஓகேங்களா? இந்த கம்பியை இப்படி சுற்றி விட்டுருங்க. அப்படியே இப்படி ஒட்ட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது கம் போடும்போது இந்த ப்ரொசீஜர் பார்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக லீஃப் வந்திருக்குன்னு. நல்லா வட்டமான லீஃபு எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு 3 to 4 பீசஸ் செய்யுங்க போதும். அதிகமாக செய்ய வேண்டாம். ஒரு 4 பீசஸ் அப்படி செய்யுங்க போதும். நிறைய லீஃபாக தெரியறதுக்கு பதிலாக கொஞ்சமாக லீஃபாக வைங்க. இதே மாதிரி ஒரு 4 பீசஸ் செய்யுங்க. பாருங்கள், லீஃப் வந்து நான் ஒரு 3 தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லீவ்ஸ் வேணுமோ அவ்வளோ நீங்கள் செஞ்சுக்கலாம். செஞ்சு பாருங்கள், இது வந்து பாருங்கள், நான் இந்த நேர் வந்து ஷார்ப்பாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு பாருங்கள், இதை இப்படி பண்ணோம்னா இங்கே வந்து குண்டாகவும் இந்த நேர் இப்படி நம்மளுக்கு ஒல்லியாகவும் கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள்,